வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு இப்போ கவுன்சிலிங்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம். இதில் இன்னும் ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் ஆகலை. அதுக்கிடையில் ஆன்லைன் கவுன்சிலிங்கை பற்றியும் கோர்ஸ் டியூரேஷன் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றியும் ஆஸ் பர் செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்பாக் சென்னை அவர்களுடைய நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நான் 49th கீ பாயிண்ட், அதாவது பேஜ் நம்பர் 11 அதில் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா, த டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் எம்ஃபார்ம் ஷால் பி 2 years. நமக்கு தெரிஞ்சது தான். கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தோன்னா பெர் ஆனம் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 5,000 rupees. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் ஆஸ் பர் ருபீஸ் பெர் ஆனம் 70,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டியூஷன் ஃபீஸ். சப்ஜெக்ட் டு சேஞ்ச் இன் த டியூஷன் ஃபீ ஃபார் 2024-2025. அதாவது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக 2024-2025 அகாடமிக் இயரில் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மைட் பி சேஞ்ச்டு. தென் ஸ்பெஷல் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸ் ஆர் டு பி பெய்டு அட் டைம் ஆஃப் அட்மிஷன் இன் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ். அதாவது அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பொறுத்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்பெஷல் ஃபீஸாக அடிஷ்னலாக பே பண்ண வேண்டிய வாய்ப்பு சூழ்நிலை கூட வரலாம். அதாவது டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து ஃபீஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் சப்ஜெக்ட் டு சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஹூஸ் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆனுவல் இன்கம் இஸ் லெஸ் தேன் ₹250,000, ₹250,000 only. And for SC converted Christianity students whose parents or guardians annual income is less than 250,000 are exempted from payment of all compulsory. அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கேட்டகரியில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ், என்ரோல்மெண்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், டியூஷன் ஃபீஸ், கேம்ஸு, யூனியன், library, magazine, medical examination and such other fee compulsory payable by the scholar to the institution or university or board. அதாவது இதில் யூனிவர்சிட்டிக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆர் என்ரோல்மெண்ட் ஃபீஸ், டியூஷன் ஃபீ, கேம்ஸ் ஃபீ, யூனியன் ஃபீஸ் இருக்காது. யூனியன் ஃபீஸாக இருக்காது, யூனிஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது ஃபீஸாக இருக்கும். லைப்ரரி, மேகசின், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் சச் அதர் ஃபீ கம்பல்சரிலி பேயபிள் பை த ஸ்காலர் டு த இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் போர்டு. ஸோ இன்ஸ்டியூஷனுங்கிறது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் குறிக்கும் காலேஜஸ். யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சம்டைம்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தால், ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தால் நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வராது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் கொடுக்கலாம், அதில் போர்டாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணியிருக்கும். அண்ட் ஆல்சோ எக்ஸம்டட் ஃப்ரம் ஆல் கம்பல்சரி நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் ஃபிக்ஸ்டு பை த ஃபீ கமிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஃபீ கமிட்டி மூலமாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபீஸஸ் எல்லாமே பே பண்ண வேண்டியிருக்கும். த ஃபீஸ் ஸோ எக்ஸம்டட் ஷால் பி கிளைம்டு பை தி ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டர் தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் GO MS number 6 ADI MS number 6 ஆதிதிராவிடர் and Tribal Welfare Department dated 9/1/2012 and as per GO MS number 92 ஆதிதிராவிடர் and Tribal Welfare Department dated 11th September 2022. அதாவது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஏதாவது கிளைம் பண்ண முடிந்தால் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அடங்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா, டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் அண்ட் டியூஷன் ஃபீ மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்கமிங் செஷனில் அனதர் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.